அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க, ஷேர் பண்ணிக்கிறேன். பருப்பு சாம்பார் செய்கிறேங்க. அதுக்கு ஒரு கப்பு பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், அது சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ரொம்ப வைக்காதீங்க, தண்ணி ரொம்ப வச்சா பொங்கி வலிய ஆரம்பிச்சிடும். தண்ணி பொங்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சா பருப்பு வெந்துடும். 3 விசில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கவங்களாம் மண்பானையில் தாங்க வேக வைப்பாங்க, கறி அடுப்பில் இருக்கும். மண்பானையில் வச்சு பருப்பு மத்துன்னு இருப்பாங்க, அதில் வச்சு பருப்பு கரையிற சட்டியும் இருக்கும், அதை வச்சு அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாம் ஈஸியாக போச்சு. கேஸ் அடுப்பு வந்துருச்சு, குக்கர் வந்துருச்சு. குக்கரில் வேக வச்சா ஒரு நிமிஷத்தில் வந்துடுது பருப்புலாம். மிக்ஸி வந்துடுச்சுங்க, அம்மிக்கு வேலை எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே ஈஸியாக போச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பருப்பை நல்லா மேஷ் பண்ணி விடணும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேங்க, 3 கத்திரிக்காய் இருக்குது, வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருத்து போயிடும், கத்திரிக்காயெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கணும். பச்சை மிளகா 1 போட்டுக்கிறேன். தக்காளி 2 மேஷ் பண்ணி வச்சுருக்கேங்க, கையாலேயே மசிச்சு விட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெட்டி போகிறதால இப்படி கையால் மசிச்சு விட்டு சேர்த்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான மசாலா பார்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். சாம்பார் பொடியெல்லாம் போட மாட்டாங்க, நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. பல்லாரி வெங்காயம் 1, பூண்டு 4 பல்லும் அரைச்சி கொஞ்சம் மிக்சியில் பல்ஸ் வச்சு சுற்றி எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும் பருப்பு சாம்பார். சாம்பார் வெங்காயம் 5-6 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ தான் நான் முருங்கைக்காய் சேர்க்க போகிறேன். முருங்கைக்காவும் மாங்காவும் 1 வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஒரே ஒரு கீத்து, ரொம்ப போடக்கூடாதுங்க, ஒரே ஒரு கீத்து நான் சொல்லியிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவும் மாங்காவும் வேகத்துக்கு வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இன்னொரு சட்டி நான் தாளிக்க போகிறேன். பருப்பு குழம்புக்கு எப்போதுமே நெய் போட்டுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். நான் எப்போதும் கறிவடை தாங்க சேர்த்துக்குவேன். கறிவடை இல்லாதவங்க ஜீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதில் எல்லாமே இருக்கிறதுனால நான் மற்றதெல்லாம் சேர்க்கலை. கறிவடை மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கிறேன். கறிவடை போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. எதுவுமே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்த குழம்பு இதை ஊற்றிக்கிறேன், சாம்பாரை தாளிச்சதில் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டு சாம்பார் இப்படி தாங்க நாங்கள் செய்வோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கருவாட்டு குழம்பு நான் செய்கிறத காமிக்கிறேன். வீடியோ லென்த்து பெருசாக போடுறதா தான் சீக்கிரம் ஓட்டி விட்றேன், காமிச்சிட்ருக்கேன். இன்னொன்று சின்ன சட்டியில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொத்து போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் இருக்குங்க, சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு.
நல்லா வதக்கட்டும் வெங்காயம். தக்காளி 1, பச்சை மிளகா 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு சாம்பாருக்கும் கருவாட்டு குழம்புக்கும் சூப்பராக இருக்காங்க. சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது, இது ஒன்றே போதும். அந்தளவுக்கு நமக்கு இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்ச மாதிரியே வரணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ வந்து கருவாடு பாருங்கள், பிஸ்கு கருவாடுன்னு சொல்கிறோம்ல, அது கொடுவா பிஸ்குன்னு சொல்லுவாங்க. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வந்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சில கருவாடு தாங்க நல்லாயிருக்கும், மாவு மாதிரி கரைஞ்சிரும். இப்போ கரையணுங்க, அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில இது கரையாத கருவாடுலாம் இருக்கும், அது டேஸ்ட்டாகவே இருக்காது. சில பேர் ஏமாற்றிடுவாங்க, பார்த்து கவனமாக வாங்கிக்கணும். புளி தண்ணி ஒரே ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்த்துட வேணாம், புளிப்பாக போயிடும். புளி தண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். கடைசியாக தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சில கருவாடு உப்பு அதிகமாக இருக்கும், சில இதில் மீடியமாக இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடணும், தேவைப்பட்டால் நம்ம போடணும். கருவாட்டுக்கு நல்லா வெந்துடுச்சுங்க, கருவாட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நான் வந்து முருங்கைக்கீரை பெரட்டை தான் காமிக்கிறேன். சட்டி வச்சுருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் தாங்க இதுலேயும் இருக்குது, இதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம சாப்பிட்ணுங்க, ரொம்ப சத்தானது. வெங்காயம் வதங்கட்டும், ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை, கண்ணாடி பார்த்துக்கு வந்தால் போதும். முருங்கைக்கீரையை உருவி நான் வந்து தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இலசாக இருக்கணுங்க முருங்கைக்கீரை, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டார்க் பச்சையில் உள்ள கீரை வந்து அவ்வளோக்கா சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்காது அது. அதனால் கொஞ்சம் இலசான கீரையாக பார்த்து நீங்கள் பரட்டிக்கங்க. காய்ச்சலாக இருந்தாலும் இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி லைட் பச்சையில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரி கீரை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சினாலும் கீரை காய்ச்சினாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும், பரட்டின கோனையும் டேஸ்ட்டாக இருக்கும். இலை சீக்கிரங்க சீக்கிரமாக வெந்துடும். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ பாதியாக போயிடுச்சு பாருங்கள். வெந்தோடனே பாதியாக போயிடும். இப்போ தேங்காய் 1/2 மூடி தேங்காய் நான் வந்து திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஒன்றா லஞ்சு என்னென்னு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன்.
பருப்பு சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கருவாடு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கீரை பாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.